ஹீரோக்களையே மிஞ்சுற அளவுக்கு போலீஸ் கேரக்டர்ல சும்மா அலற விட்ட ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜயசாந்தி. சினிமா துறையில ஹீரோக்களுக்கு இணையான பேரும் புகழும் சம்பாதிச்சவங்க தான் விஜயசாந்தி. இன்னும் சொல்ல போனா ஹீரோக்களை விட நிறைய படத்துல அதிகமா சம்பளமும் வாங்கியிருக்காங்க. விஜயசாந்தி வழக்கமான ஹீரோயின்ஸ் மாதிரியே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாறுபட்ட கதைகள்ல மட்டும்தான் நடிப்பாங்க. நிறைய வித்தியாசமான கதைகள்ல நடிச்சிருக்காங்க. எக்கச்சக்க ஆக்ஷன் படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. 1990ல இவங்க நடிச்சு தெலுங்குல வெளியான படம் தான் கர்த்தவ்யம். இந்த படத்துல தான் விஜயசாந்திக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டமும் கிடைச்சிச்சு. இந்த படத்தை அப்படியே நம்ம தமிழ்ல டப்பிங் பண்ணி வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம தமிழ் சினிமாவுல இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை பார்த்துக்கிட்டே கேப்டன் விஜயகாந்தே விஜயசாந்தியை நேர்ல கூப்பிட்டு பாராட்டி இருந்தாரு. இவங்களுக்கு அப்புறமா எத்தனையோ ஹீரோயின்ஸ் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு செட் ஆன அளவுக்கு யாருக்குமே ஆகியிருக்காது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. நடிகை ஜோதிகா முதல்ல நடிச்ச ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் நாச்சியார். இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். இந்த படத்தை பார்த்து கண் கலங்குறதா இல்ல கோவப்படுறதா அப்படின்ற குழப்பமே நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த படத்தை டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஜோதிகா அசிஸ்டன்ட் கமிஷனரா மிரட்டி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நல்லாவே இருக்கும். ஜோதிகா கூட சேர்ந்து ஜிவி பிரகாஷும் நடிச்சிருந்தாரு. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் வர்த்தக ரீதியா ஒரு நல்ல வெற்றி படமாவே அமைஞ்சிச்சு. ஜோதிகா இதுல ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜோதிகாக்கு இப்படி ஒரு சீனை எப்படி டைரக்டர் பாலா கன்வின்ஸ் பண்ணார்னே தெரியல. ஏன்னா சூரரை போற்ற படத்திலேயே சூர்யா பேசின கெட்ட வார்த்தைக்கு அந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா சிவகுமாரை நினைச்சு பயங்கரமா பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஜோதிகா எப்படி தைரியமா பேசினாங்களோ தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா ஷெட்டி. 2018ஆம் ஆண்டு இவங்க நடிப்புல வெளியான படம் தான் பாகமதி. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு 3 மொழிகள்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஒரு அதிரடியான போலீஸா இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம் தான். இந்த படத்துல வரக்கூடிய திகில் நிறைந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயப்படுவீங்க. அனுஷ்கா சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தை ஜி அசோக் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. வி வம்சி, கிருஷ்ணா ரெட்டி, பிரமோத் இவங்க 2 பேரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. நம்ம தமிழை தாண்டி தெலுங்குல ஒரு பிரம்மாண்டமான ஹிட். ஸ்ரீதேவிக்கு அப்புறமா பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகமா வசூல் பண்ணக்கூடிய ஹீரோயின் அப்படின்னு அனுஷ்காக்கு பெயரும் கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த படம் 3 இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு நல்ல ஹிட் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. டைரக்டர் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இமைக்கா நொடிகள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கின ஒரு தரமான படத்துல இதுவும் ஒண்ணு. ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா இது வெளியாகிருக்கும். இந்த படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா செமையா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல இவங்க போலீஸ் அப்படின்னு சொல்றதை விட சிபிஐ ஆபீசரா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர்ல நயன்தாராவை தவிர வேற எந்த ஹீரோயினால இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா செம போல்டா தெரிவாங்க நயன்தாரா. ஆனா இந்த படத்துல நயன்தாரா எந்த ஒரு இடத்துலயும் போலீஸ் யூனிஃபார்மோ இல்ல வேற ஏதாவது யூனிஃபார்மோ போட்டிருக்க மாட்டாங்க. இங்கதான் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் நயன்தாரா நடிச்ச எத்தனையோ படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க எப்போவாது போலீஸ் ட்ரெஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா? அவங்க எந்த படத்துலயுமே போட்டதில்ல. ஆனா முதல் முறையா மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நயன்தாரா போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல 2 கேரக்டர் இருக்கு. அவங்க அம்மனாவும் நடிக்கிறாங்க, போலீஸாவும் நடிக்கிறாங்க. இத்தனை வருஷமா காக்கி சட்டையே போடாத நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 படத்துல போட போறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. 1990ஆம் ஆண்டு விஜயசாந்தி தெலுங்குல நடிச்ச கர்த்தவ்யம் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இந்த பவானி. இந்த படத்துல விஜயசாந்தி கேரக்டர்ல ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க. ஆனா விஜயசாந்தி அளவுக்கு ஸ்னேகாவால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அசிஸ்டன்ட் கமிஷனரா நடிச்ச ஸ்னேகாக்கு இந்த படத்துல கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஸ்னேகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.